ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆவியானவரே, இந்த வேலையிலே மண்டையிலே வந்து நிற்கிறோம். இந்த நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலே உம்முடைய கிருபைகளினாலே நீர் எங்களை நடத்துகிறபடினால் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே நடக்கிற ஆராதனை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். இயேசு சுவாமி, நீரே எங்களுக்கு மெய்ப்பனாய் இருக்கிறபடினால் உம்முடைய பிள்ளைகளும் மண்டையிலே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். எங்கள் தேவாவியானவர் ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கூட இருந்து அவர்களுக்கு தேவையான இந்த நாளுக்குரிய மன்னாவை நீங்கள் கொடுக்கும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவரே, வந்திருக்கிற பிள்ளைகளோடு கூட அவர்களுடைய தேவைகளுக்கு மத்தியிலே, அவர்களுடைய ஆவிக்குரிய தேவைகளுக்கு மத்தியிலே கர்த்தர் அவர்களுடைய உள்ளங்களை தேற்றும்படியாக உம்முடைய வார்த்தையினாலே நீங்கள் போஷிக்கும்படியாக செபிக்கிறோம். இயேசு சுவாமி, ஆண்டவரே, தகப்பனே, எங்கள் அதிகமாய் நேசிக்கிறவர் நீங்களாய் இருக்கிறபடினால் ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இருக்கிற தேவைகளுக்கு மத்தியிலே கர்த்தர் நீர் அவர்களை போஷிக்கும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவரே, ஆராதனை நடத்துகிற ஊழியக்காரன் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பேசுகிற வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் நீங்கள் புடமிடும்படியாக செபிக்கிறோம். நீரே அவரோடு கூட இருந்து பேசும்படியாக செபிக்கிறோம். வார்த்தைகள் வெறுமனையாய் போய்விடாதபடி அப்பா, இடத்திலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் இருபுறம் கருக்குள்ள பட்டயம் என்று சொல்லுகிறது. ஆண்டவரே, அப்பா, வந்திருக்கிற ஜனங்களுக்கு மத்தியிலே அவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான காரியங்களையும் அப்பா சுட்டெரிக்க கூடியதாக உம்முடைய வார்த்தை புறப்படும்படியாக உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆண்டவரே, வந்திருக்கிற ஜனங்கள் அப்பா, அவர்களுடைய எதிர்பார்ப்பு முறையிலே வைத்திருக்கிற விசுவாசம் அப்பா, எல்லா காரியங்களையும் நீங்க ஆராய்ந்து பார்க்கிற தேவனாய் இருக்கிறபடினால் அந்த எல்லா காரியங்களுக்கு மத்தியிலும் உம்முடைய மகிமையை கண்டறியக்கூடிய அந்த வல்லமை இந்த ஆராதனையிலே புறப்படும்படியாக செபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய பரிசுத்த ஆவினாலும் அபிஷேகத்தினாலும் நிரப்பி ஆண்டவரே, அவர்களை உம்முடைய வார்த்தை கூடாக நிலை நிறுத்தும்படியாக உம்முடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாவற்றையும் பொறுப்பேற்று நீங்க வழி நடத்துங்க. சகல துதி கன மகிமையும் உமக்கே செலுத்தி எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீரிருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீரிருக்க பயமே இல்லை. எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீரிருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீரிருக்க பயமே இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. சகலத்தையும் நீர் உருவாக்கினீர், வார்த்தையாலே நீர் உருவாக்கினீர். சகலத்தையும் நீர் உருவாக்கினீர், வார்த்தையாலே நீர் உருவாக்கினீர். என் வாழ்விலும் நீர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து நிறைவேற்றுவீர். என் வாழ்விலும் நீர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து நிறைவேற்றுவீர். உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள்
அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்கான யாவும் செய்து முடிப்பீர். அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்கான யாவும் செய்து முடிப்பீர். உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. இயேசுவால் கூடாதது எதுவும் இல்லை. இயேசுவால் கூடாதது எதுவும் இல்லை. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1 தொடக்கம் 10 வரை. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே நற்சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவர் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவனுக்கு எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டான நீதிக்கு சுதந்திரவாளி ஆவான். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக போகிறத இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களில் குடியிருந்தான். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்திற்கு அவன் காத்திருந்தான். எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர், எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர், எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர், எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். இன்றே செய்பவர் நன்றே செய்பவர், இன்றே செய்பவர் நன்றே செய்பவர், என்றும் செய்பவர். எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர், எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். இருளில் இருந்து ஒளியை படைத்தவர், வெறுமையில் இருந்து உலகை படைத்தவர். இருளில் இருந்து ஒளியை படைத்தவர், வெறுமையில் இருந்து உலகை படைத்தவர்.
காற்றும் மேகமும் இன்றி மழையை பொழிபவர், காற்றும் மேகமும் இன்றி மழையை பொழிபவர், செங்கடலினையும் பாதையாக்கும் சர்வ வல்லவர், செங்கடலினையும் பாதையாக்கும் சர்வ வல்லவர். எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர், எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். கரங்களிலே காலத்தை வைத்தே இருப்பவர், தம் புயபலத்தால் ராஜ்யங்கள் ஆளுகை செய்பவர், நம் கரங்களிலே காலத்தை வைத்தே இருப்பவர், தம் புயபலத்தால் ராஜ்யங்கள் ஆளுகை செய்பவர், எப்பேச்சையும் பெருமூச்சையும் செவி சாய்த்து கேட்பவர், எப்பேச்சையும் பெருமூச்சையும் செவி சாய்த்து கேட்பவர், புரண்டு வரும் பெருவெள்ளத்திற்கும் புகலிடம் மாணவர், புரண்டு வரும் பெருவெள்ளத்திற்கும் புகலிடம் மாணவர். எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர், எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். இன்றே செய்பவர், நன்றே செய்பவர், இன்றே செய்பவர், நன்றே செய்பவர். லூக்கா 12ஆம் அதிகாரம் 32 தொடக்கம் 40 வரை. பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாய் இருக்கிறார். உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்கள். பழமையாய் போகாத பணப்பைகளையும் குறையாத பொக்கிஷத்தையும் பரலோகத்திலே உங்களுக்கு சம்பாதித்து வையுங்கள். அங்கே திருடன் அணுகிறதும் இல்லை, பூச்சி கெடுக்கிறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும் உங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும் தங்கள் எஜமான் கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும் போது உடனே அவருக்கு திறக்கும்படி எப்பொழுதும் வருவார் என்று காத்திருக்கிற மனுஷருக்கு ஒப்பாகவும் இருங்கள். எஜமான் வரும்போது விழித்திருக்கிறவர்களாக காணப்படுகிற ஊழியக்காரரே பாக்கியவான்கள். அவர் அறை கட்டிக்கொண்டு அவர்களை பந்தியிருக்க செய்து சமீபமாய் வந்து அவர்களுக்கு ஊழியம் செய்வார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர் 2ஆம் ஜாமத்திலாவது 3ஆம் ஜாமத்திலாவது வந்து அவர்கள் அப்படியே இருக்க கண்டால் அவ்வூழியக்காரர் பாக்கியவான்கள். திருடன் இந்நேரத்தில் வருவான் என்று வீட்டெஜமானுக்கு தெரிந்திருந்ததால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கண்ணவிட மொட்டான் என்று அறிந்திருக்கிறீர்கள். அந்தபடியே நீங்கள் நினையாத நேரத்தில் மனுஷகுமாரன் வருவார். ஆகையால் நீங்களும் ஆயத்தமாய் இருங்கள் என்றார். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இந்த வாரம் நற்செய்தி புத்தகத்திலிருந்து நாம் வாசிக்கின்ற வேத பகுதியானது லூக்கா எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 32வது வசனம் தொடங்கி 40வது வசனம் வரைக்குமான பகுதியாகும். இங்கே இயேசு இவ்வாறு கூறுகிறார்: பயப்படாதே சிறு மந்தையே, ஏனென்றால் உங்கள் பிதா ராஜ்யத்தை கொடுக்க உங்களுக்கு பிரியமாய் இருக்கிறார். ஒரு நிமிடம் இங்கே நிறுத்திவிட்டு இந்த அற்புதமான நம்ப முடியாத உதாரத்துவம் நிறைந்த இந்த யதார்த்தத்தை பற்றி சற்று சிந்திக்க நான் விரும்புகிறேன். நம்முடைய பரலோக பிதா நம்மில் பிரியமாய் இருப்பதால் இந்த வாழ்க்கையில் நாம் முகம் கொடுக்கும் எந்த காரியத்தை குறித்தும் நம் இருதயங்கள் கவலைப்படவோ துக்கப்படவோ கூடாது என்று அவர் மிகவும் கவனமாய் இருப்பதோடு அவர் நம்மை மிகவும் கரிசனையோடு பார்க்கின்றார். அவர் இதை வேண்டாம் வெறுப்பாக சொல்லவில்லை. உண்மையிலே அவர் தமது ராஜ்யத்தை நமக்கு கொடுப்பதில் மிகவும் உற்சாகமாக இருக்கிறார், பிரியமாக இருக்கிறார். அவர் நமக்கு தம்முடைய ராஜ்யத்தை கொடுத்திருப்பதால், ராஜ்யத்தையே நமக்காக கொடுத்திருப்பதால் நாங்கள் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. எதை குறித்து நாம் கவலைப்பட வேண்டும்?
எதை குறித்து நாம் கலங்க வேண்டும்? ஏன் நாங்கள் பயப்பட வேண்டும்? அவர் நமக்கு அவருடைய ராஜ்யத்தை, தேவனுடைய ராஜ்யம், பரலோக ராஜ்யத்தை நமக்கு கொடுத்திருக்கின்றார். அது எத்தனை மகிமையான காரியம் பாருங்கள். தம்முடைய மக்களாகிய நம்மை ஒருபோதும் புறக்கணிக்க மாட்டார். எல்லாவற்றையும் நம்முடன் பகிர்ந்து கொள்வதில் அவர் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறார் இல்லையா? தேவன் உங்களோடு இருப்பாரானால் உங்களுக்கு எல்லாம் இருக்கிறது என்றுதான் அர்த்தம். அவரை உங்கள் தகப்பன் என்று நீங்கள் அறிந்திருப்பீர்கள், ஆனால் நீங்கள் நிச்சயமாகவே அவருடைய ராஜ்யத்தை பெறுவீர்கள். அவருடைய ராஜ்யத்துக்கு அணுகுவதற்கு வாய்ப்பை அளித்திருக்கிறார். இந்த பிரபஞ்சத்தில் மிகவும் தாராள மனப்பான்மை கொண்ட நம் தகப்பனாகிய தேவன் ஒருவர் மாத்திரமே அப்பேற்பட்ட ஒரு மனப்பான்மை உள்ளவராக இருக்கிறார். வேறு தகப்பன்மார் நமக்கு கிடையாது. இது ஒரு ஆழமான வாக்குத்தத்தமாக காணப்படுகிறது. அதனால் தான் இயேசு கூறுகிறார், உங்கள் சொத்துக்களை விற்று நீங்கள் ஏழைகளுக்கு கொடுங்கள். அழியாத பணப்பைகளை உங்களுக்காக நீங்கள் பரலோகத்திலே சேர்த்து வையுங்கள். ஒருபோதும் அழியாத பரலோகத்தில் உங்கள் பொக்கிஷங்களை நீங்கள் உருவாக்குங்கள் அல்லது சேர்த்து வையுங்கள் என்று இயேசு கூறுகிறார். காரணம், அங்கே எந்த திருடனும் நெருங்க மாட்டான். அங்கே பூச்சியோ துருவோ எதுவுமே கெடுக்காது, அழிக்காது. ஏனென்றால் உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ உங்கள் இருதயம் அங்கே தான் இருக்கும். வேறு வார்த்தையிலே நாங்கள் சொல்வோமானால், தாராள அல்லது உதார வாழ்க்கையை நீங்கள் வாழுங்கள். ஏனென்றால் பரலோகத்தில் உள்ள உங்கள் பிதா உங்களுக்கு அவருடைய ராஜ்யத்தையே கொடுக்க பிரியமாயிருக்கிறார். அவருடைய ராஜ்யத்தில் எந்த குறையும் இல்லை. ஒருபோதும் தீர்ந்து போகாத, ஒருபோதும் வற்றி போகாத மிகுந்த ஆசீர்வாதம் அவரிடத்தில் இருக்கிறது. அங்கே எந்த ஒரு வரம்போ வரையறையோ எல்லைகளோ கிடையாது. பற்றாக்குறை என்பது கிடையவே கிடையாது. அவர் நமக்காக தன்னை கொடுத்த போது அவர் எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்தது மட்டுமல்லாமல் அதை நம் வாழ்க்கையிலே நாம் சுதந்தரிப்பதற்கு அங்கே சரியான ஒரு வழியையும் நமக்கு காண்பித்து கொடுத்திருக்கிறார். இந்த உலகிலே உள்ள அனைத்தும் அவரிடம் இருக்கிறது. அவருக்கே அவை சொந்தமாய் இருக்கிறது. கர்த்தர் நம்மிடத்தில் உதார குணம் உள்ளவராக இருப்பதால் நாமும் தாராள இருதயம் உள்ளவர்களாக வாழ வேண்டும் இல்லையா? நாம் அவரை நேசிக்க காரணம், முதலில் அவர் நம்மை நேசித்திருக்கிறார். அவர் முதலில் நமக்கு ஊழியம் செய்ததால் தான் இன்று நாம் அவருக்கு ஊழியம் செய்கிறோம். அவர் நமக்கு தாராளமானவராக இருப்பதால் நாமும் உதார இதயமுள்ள மக்களாக வாழ வேண்டும். கவனியுங்கள், 34வது வசனத்திலே மீண்டும் சொல்லப்பட்டுள்ள இந்த அறிக்கையை, இந்த காரியத்தை, வசனத்தை நீங்கள் பாருங்கள். ஏனென்றால் உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். இது ஒரு மிக முக்கியமான கோட்பாடு. நாம் எந்த அளவுக்கு நேரத்தை எதற்காக முதலீடு செய்கிறோமோ, நம் பலத்தை எதற்காக முதலீடு செய்கிறோமோ, நம் வளங்களை நாம் எதற்காக ஈடுபடுத்துகின்றோமோ, நம்முடைய இருதயம் அதனோடு பற்றுதலாக இருக்கும். அந்த காரியத்தின் மீது தான் எங்கள் இருதயம் பற்றுதல் கொள்ளும். நீங்கள் எதற்கு கொடுக்கிறீர்களோ அதற்கே நீங்கள் உங்களை அர்ப்பணித்திருப்பீர்கள். இந்த உலகத்தின் காரியங்களோ சரி, அல்லது தேவனுடைய ராஜ்யத்தின் காரியங்களோ சரி, ஏதோ ஒன்றில் நம் இருதயம் வளர தொடங்கும். இந்த உலகத்தின் காரியங்களிலே நீங்கள் முதலீடு செய்தால் நம்முடைய இருதயம் அந்த பக்கமாக இழுக்கப்படும். நாம் தேவனுடைய ராஜ்யத்திலும் தேவனுடைய காரியத்திலும் முதலீடு செய்தால் நம்முடைய இருதயம் அந்த காரியங்களின் திசையாக ஈர்க்கப்படும். நம் இருதயம் எப்படிப்பட்டதாக இருந்தாலும், அது எங்கு இருந்தாலும், நாம் எவற்றில் முதலீடு செய்கின்றோமோ அவற்றோடு தான் நம்முடைய இருதயம் பற்றுதலாய் இருக்கும். அந்த காரியங்கள் தான் நம்முடைய இருதயத்திலே வளர ஆரம்பிக்கும். நாம் அநேக நேரத்தில் இதை விரும்புவதில்லை. உண்மையிலே நிறைய பேர் இதை பற்றி நினைக்கும் காரியத்துக்கு முற்றிலும் நேர் எதிரானது. நம் இதயம் ஏற்கனவே பற்றுதல் கொண்ட விஷயங்களில் நாம் முதலீடு செய்கிறோம் என்று பலர் நினைக்கிறார்கள். அப்படி அல்ல. நாம் எதற்கு முதலீடு செய்கின்றோமோ அதன் பின்பதாகத்தான் நம்முடைய இருதயம் போகும். காரணம், நம்முடைய இருதயம் அதைத்தான் பின்பற்றும். பாருங்கள், நாம் இதயத்தால் வழிநடத்தப்படக்கூடாது. நாம் எதில் முதலீடு செய்கின்றோம், எதற்கு கொடுக்கின்றோம் என்பதை குறித்து நாம் அறிந்து மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். காரணம், நம்முடைய இதயம்
அதன் பின்பதாக தான் பற்றுதலாய் போகும் அல்லது ஈர்க்கப்பட்டு இழுக்கப்பட்டு செல்லும் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். உண்மையிலே பலர் இதை பற்றி நினைக்கும் விதத்தோடு பார்க்கும் போது இந்த உண்மை ஏதோ தலைகீழாக இருப்பது போல நமக்கு தெரிகிறது. உதார குணமுள்ளவர்களாக இருங்கள், ஏனென்றால் கர்த்தர் தாராள குணமுள்ளவராக இருக்கிறார். 35வது வசனத்தை கவனியுங்கள். இயேசு பணிவிடை செய்ய தயாராக உங்கள் அறைகளை கட்டிக்கொண்டு விளக்குகளை எரிகிறதாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று ஒரு அறிவுரை கூறுகின்றார். இப்போது அவர் அதை பற்றி விரிவாக அங்கே பேசுகின்றார். ஆனால் நான் மீண்டும் இங்கே கொஞ்சம் நிறுத்தி இதை பற்றி ஒரு கணம் பேசப் போகிறேன். 2 விஷயங்கள் இங்கே இருக்கிறது. ஒன்று, பணிவிடை செய்ய தயாராக அறையை கட்டிக்கொள்வதை பற்றிய ஒரு காரியம். மற்ற எது, உங்கள் விளக்குகளை எரிகிறதாக வைத்துக் கொள்ளுங்கள் என்கிற காரியம். இப்போது அதன் முதல் பகுதி, அதாவது பணிவிடை செய்ய ஆயத்தமாக உங்கள் அறைகளை கட்டிக்கொள்ளுங்கள் என்ற அந்த காரியம், அதன் அர்த்தம் என்ன என்பது தெளிவாக தெரிகிறது. அதாவது நாம் எப்போதும் அவருக்கு ஊழியம் செய்ய ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவரிடத்தில் தாராளம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். தாராள மனமுள்ளவர்களாக இருக்க, ஏனென்றால் கர்த்தரும் நம்மிடத்தில் தாராள மனமுள்ளவராக இருக்கிறார். உங்களுக்கு வருகிற எந்த வாய்ப்பிலும் மற்றவர்களுக்கு பணி செய்ய நீங்கள் ஆயத்தமாக இருங்கள். எப்போதும் தாராள மனப்பான்மையுடன் சேவை செய்யும் அந்த உணர்வு உங்களுக்குள் இருக்க வேண்டும். ஒரு பணிவிடைக்காரனாக இருங்கள். எந்த நேரத்திலும் யாருக்கும் எந்த இடத்திலும் தேவையோடு இருக்கிற மனுஷருக்கு ஊழியம் செய்ய, பணிவிடை செய்ய நீங்கள் ஆயத்தமுள்ள இருதயத்தோடு இருக்க வேண்டும். அதுதான் உங்கள் விளக்குகள் எரிகிறதாக வைத்துக் கொள்ளுங்கள் என்ற காரியத்தின் அர்த்தம். கர்த்தர் மீதான நம் இருதயங்களில் அந்த அக்கினியையும் ஆர்வத்தையும் உயிர்ப்புடன், அதாவது உயிரூட்டம் உள்ளதாக நாங்கள் வைத்திருப்பதற்கு தூண்டுகின்ற ஒரு விஷயமாக இந்த விஷயம் காணப்படுகிறது. தேவன் மீதான உங்கள் அன்பையும் உயிரோட்டம் உள்ளதாக நீங்கள் வைத்து கொண்டிருங்கள். பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு அவரை உங்கள் வாழ்வில் மையமாக வைத்து கொண்டு அவருடனான உங்கள் உறவை வளர்த்து கொண்டே இருங்கள். அதற்கூடாக அவர் உங்கள் வாழ்க்கையிலே செயல்பட இடமளியுங்கள். அவருடனான உங்கள் உறவை எப்போதும் உயிரோட்டமுள்ள ஒரு உறவாக வைத்து கொள்ளுங்கள். அதை உங்களுக்குள்ள வளர்த்து கொண்டே இருங்கள். அதை தொடர்ந்து எரிய விட்டு கொண்டே இருங்கள். இயேசு இதை திருமணத்தோடு ஒப்பிட்டு காண்பிப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். தங்கள் எஜமான் ஒரு திருமண விருந்துக்கு திரும்பி வரும்போது அவருக்காக காத்திருக்கும் ஊழியர்கள் போல இருக்க வேண்டும் என்றும், அப்போதுதான் அவர் வந்து கதவை தட்டும்போது உடனடியாக அவருக்காக கதவை திறக்க ஆயத்தமாக இருக்க முடியும் என்பதை குறித்து இயேசு இங்கே காண்பித்து கொடுக்கின்றார். அந்த காலத்திலே யூத திருமணங்களின் போது மணமகள் தனது திருமண நாளை அறியாமல் இருப்பது மிகவும் சுவாரஸ்யமான ஒரு காரியம். நமது கலாச்சாரத்தோடு ஒப்பிட்டு பார்க்க போது அது நேர் எதிர்மறையான ஒரு விஷயமாக இருக்கிறது. இன்றைய காலங்களில் மணமகள் மற்றும் மணமகள் இருவருடைய குடும்பங்கள் திருமணம் நிச்சயிக்கப்பட்ட நாள், நடைபெறப் போகின்ற நேரம், திருமணம் நடைபெறப் போகின்ற அந்த வைபவம் நடக்கும் ஸ்தானம் அல்லது அந்த சாலை ஆகிய எல்லாவற்றை குறித்து அறிந்து கொள்கின்ற வகையிலே 2 தரப்பினரும் சேர்ந்து தான் திட்டமிடுகிறார்கள். உண்மையிலே இன்றும் கூட மனைவி தான் அதிக வேலைகளை செய்கிறாள். மணமகள் தன் திருமணத்துக்கு தயாராவதில் அதிக வேலைகளை செய்கிறாள். ஆனால் அப்போது அது உண்மையில் எதிர்மாறாக இருந்தது. யூத கலாச்சாரத்திலே நேரத்தையும் நாளையும் தீர்மானிக்கும் பொறுப்பு மணமகனுக்கு தான் இருந்தது. மணமகளுக்கு தன்னுடைய திருமண நாள் என்ன, நேரம் என்ன என்று எதுவுமே தெரியாது, தெரிய வாய்ப்பும் இருக்காது. அவள் எந்த நேரத்திலும் தயாராக இருக்க வேண்டும். அது எப்போது இருக்கும் என்பது பற்றி பொதுவான ஒரு புரிதல் இருந்தாலும் உறுதியான விவரங்கள் திட்டவட்டமாக இந்த நாளிலே, இந்த திகதியிலே, இந்த நேரத்திலே நடக்கும் என்கிற தெளிவான ஒரு குறிப்பு அங்கே இருக்காது. இயேசுவின் 2வது வருகைக்காக காத்திருக்கின்ற விஷயமும் அப்படிப்பட்டதுதான். அதை ஞாபகத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். அவரது வருகை விரைவில் நடைபெறும் என்பது நமக்கு தெரியும். ஆனால் அந்த நாள் எப்போது என்பது நம்மில் யாருக்குமே தெரியாது. அந்த நேரம் எது என்று ஒருவருக்கும் தெரியாது. அது எல்லாம் அந்த கால யூத திருமணத்தை மையமாக கொண்ட உதாரணங்கள் அல்லது எடுத்துக்காட்டுக்கள். எனவே எந்த நேரத்திலும் அவரது வருகைக்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். இந்த விடயத்துக்கு உங்கள் அவதானத்தை நீங்கள் செலுத்த வேண்டும். இது ஒரு திருஷ்டாந்தமான உண்மை. இயேசு சொன்னார், எஜமான் வரும்போது
விழித்திருக்கிறவர்களாக தான் காண்கின்ற வேலைக்காரர்கள் பாக்கியவான்கள். அவரது வருகை எதிர்பார்த்து இயேசு திரும்பி வரும் அந்த நாளுக்காக ஏங்குகிற, சுறுசுறுப்பாக இருந்து அவருக்கு ஊழியம் செய்கிற மற்றும் அவருடனான ஒரு உயிருள்ள உறவை கொண்டிருக்கிற மக்கள் பாக்கியவான்கள். உண்மையாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அவர் என்று இங்கே குறிப்பிடப்படுவது இயேசுவை, பணி செய்ய தங்கள் அறையை கட்டி கொண்டவர்கள் என்று குறிப்பிடப்படுவது உங்களையும் என்னையும். நாம் அவரோடு பந்தி இருக்கும் போது அவர் நமக்கு பணிவிடை செய்ய வருகிறார். நாம் நினைக்கின்ற விதத்துக்கு முற்றிலும் மாறுபட்ட ஒரு உண்மை. நாம் அறையை கட்டிக்கொண்டு பணிவிடை செய்ய தயாராக இருக்கும் போது அவர் நமக்கு பணிவிடை செய்ய வருகின்றார். உண்மையிலே இந்த பூமியிலே இயேசுவுக்கு நாம் ஊழியம் செய்தால் அவர் திரும்பி வரும்போது அவர் நமக்கு இளைப்பாறுதலை கொடுத்து அவர் நமக்கு பணிவிடை செய்ய ஆயத்தமாயிருக்கிறார். இது எப்படி இருக்கும் என்று என்னால் நினைத்து கூட பார்க்க தெரியவில்லை. இயேசு உங்களுக்கு பணிவிடை செய்வதை சற்று கற்பனை செய்து பாருங்கள். நாம் அவருக்கு பணிவிடை செய்ய இப்போது அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் ஒரு நாள் வரும், அவர் திரும்பி வருகின்ற அந்த நாளிலே ஆயத்தமாய் நாங்கள் இருப்போமே. ஆனால் அவர் நமக்கு தாராளமாக பணிவிடை செய்ய காத்து கொண்டிருக்கிறார். இது ஒரு அற்புதமான, நம்ப முடியாத ஒரு உண்மையாக இருக்கிறது. அவருக்காக ஆவலுடன் காத்திருக்கும், அவருக்கு ஊழியம் செய்வதில் சுறுசுறுப்பாக இருக்கும், அவருடனான உறவை உயிரோட்டமுள்ள உறவாய் வைத்து கொண்டிருக்கிற யாவருக்கும் இது மறக்க முடியாத ஒரு நாளாய் இருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. 38வது வசனத்தை பாருங்கள். அந்த வசனத்திலே அவர் கூறுகிறார், நள்ளிரவிலோ விடியற்காலத்திலோ எவர்களையெல்லாம் தன் வருகையின் போது எஜமான் ஆயத்தம் உள்ளவர்களாக அவர் காண்கின்றாரோ அவர்கள் பாக்கியவான்கள். ஆனால் இதை புரிந்து கொள்ளுங்கள், திருடன் எந்த நேரத்தில் வருவான் என்று வீட்டு உரிமையாளருக்கு தெரிந்திருக்குமானால் அந்த வீட்டின் எஜமான் தன் வீட்டை உடைக்க ஒரு நாள் விடமாட்டான், விழித்திருந்து காத்து கொள்வான். எதிர்பார்க்காத நேரத்தில் மனுஷகுமாரன் வருவார் என்றபடியால் நீங்களும் ஆயத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அவர் வருவார் என்று நாம் நினைக்கும் நேரத்தில், நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நேரத்தில் அவர் வரப்போவதில்லை, வரமாட்டார். அந்த நாள் எப்போது என்று நம்ம யாருக்கும் தெரியாது. பரலோகத்தில் இருக்கிற பிதா ஒருவரை தவிர வேறு யாருக்கும் அந்த நாள், அந்த நாளிகை என்னவென்று தெரியாது. மீண்டும் யூத திருமணத்தை பற்றி பார்ப்போம். ஆனால் உண்மையிலே திருமணம் சம்பந்தப்பட்ட அனைத்து விவரங்களையும் திட்டமிடுவது மணமகனின் பொறுப்பில் கூட சில நேரத்தில் இல்லை. உண்மையிலே சொல்ல போனால் அதை குறித்த ஒரு வார்த்தை அவன் இந்த மணமகனின் தகப்பனிடத்திலிருந்து வர வேண்டும். அதன் பின்புதான் மணமகன் தன் மணமகளை நோக்கி புறப்படுவான். அவ்விதமாய் புறப்பட்டு போய் முடிவிலே தனக்கான மணமகளை அவன் கண்டுபிடிப்பான். எனவே மணமகனுக்கும் சரியான அந்த நாள் அல்லது நேரத்தை குறித்து திட்டமிட முடியாது. காரணம், அவனுக்கு அவன் தகப்பனிடத்திலிருந்து ஒரு செய்தி வர வேண்டும். இயேசுவின் வருகையோடு இதையும் கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்கள், எவ்வளவு பொருத்தமாக இருக்கிறது. இந்த திருமணத்தை வைத்து காண்பிக்கப்பட்ட அடையாளங்களும் சில சித்தரிப்புகளும் இயேசு தமது மணமகளுக்காக திரும்பும் போது எப்படி அவர் காத்திருக்கிறார், எப்படி அந்த சம்பவங்கள் இருக்கும் என்பதற்கு ஒரு ஒப்பீடாக இவைகள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இந்த மணமகள் அவருடைய மக்களாகிய நீங்களும் நானும் அந்த நாள் வேறு எந்த நாளையும் போல இருக்காது என்பதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். இயேசுவை அறியாதவர்களுக்கு இது ஒரு பயங்கரமான நாளாக இருக்கும். ஆனால் இயேசுவை அறிந்தவர்களுக்கும் அறையை கட்டிக்கொண்டு பணிவிடை செய்ய தயாராக இருந்து தங்கள் விளக்குகளை எரிய வைத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு இது நம்ப முடியாத, மறக்க முடியாத ஒரு தருணமாக, ஒரு நாளாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. எனவே உங்கள் அறையை கட்டிக்கொண்டு அவருக்கு பணிவிடை செய்ய ஆயத்தமாக இருங்கள். உங்கள் விளக்குகள் எப்பொழுதும் எரிகிறதாக இருக்கட்டும். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். உலகின் மீட்பரே, உம்மை துதிப்பதும் புகழ்ந்து பாடுவதும் மிகவும் நல்லது. உலகின் மீட்பரே, உம்மை துதிப்பதும் புகழ்ந்து பாடுவதும் மிகவும் நல்லது. வல்ல செயல்களா என்னை மகிழ்வித்தி, மகிழ்ந்து பாடுவே முழு உள்ளத்தோடு. உம் வல்ல செயல்களா என்னை மகிழ்வித்தி, மகிழ்ந்து பாடுவே முழு உள்ளத்தோடு. காலை மாலை மதியம் உம் கிருபையில் மகிழ்வே, காலை மாலை மதியம்
உம் கிருபையில் மகிழ்வே. நம்பத்தக்க உம் வாக்கு நாள்தோறும் தியானம் செய்வேன். நம்பத்தக்க உம் வாக்கு நாள்தோறும் தியானம் செய்வேன். உலகின் மீட்பரே உம்மை துதிப்பதும் புகழ்ந்து பாடுவதும் மிகவும் நல்லது. ஜீசஸ் 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 ஜீசஸ். ஏசையா 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 ஏசையா. காட்டு விலங்கிற்கு நிகரான வலிமை எனக்கு தந்தீரே, நன்றி ஐயா. காட்டு விலங்கிற்கு நிகரான வலிமை எனக்கு தந்தீரே, நன்றி ஐயா. புது எண்ணெயாலே அபிஷேகம் செய்தி, புது எண்ணெயாலே அபிஷேகம் செய்தி. சாத்தானின் வீழ்ச்சிதனை கண்ணால் நான் தினம் காண்பேன். சாத்தானின் வீழ்ச்சிதனை கண்ணால் தினம் காண்பேன். உலகின் மீட்பரே உம்மை துதிப்பதும் புகழ்ந்து பாடுவதும் மிகவும் நல்லது. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நீதிமான் நானே, பனையைப் போல் வளர்வே, கேதுரு மரம் போல் பலன் எனக்குள்ளே. நீதிமான் நானே, பனையைப் போல் வளர்வே, கேதுரு மரம் போல் பலன் எனக்குள்ளே. கர்த்தர் இல்லத்தில் நடப்பட்டவன் நான், கர்த்தர் இல்லத்தில் நடப்பட்டவன் நான். அவர் சமூகத்தில் குடியிருந்து வாழ்ந்திடுவேன் வளர்ந்திடுவேன். சமூகத்தில் குடியிருந்து வாழ்ந்திடுவேன் வளர்ந்திடுவேன். உலகின் மீட்பரே உம்மை துதிப்பதும் புகழ்ந்து பாடுவதும் மிகவும் நல்லது. ஜீசஸ் 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 ஜீசஸ். ஏசையா 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 ஏசையா. கண்மலையான என் கர்த்தர் உத்தமர், அநீதி இல்லை என்று விளங்க பண்ணுவே. கண்மலையான என் கர்த்தர் உத்தமர், அநீதி இல்லை என்று விளங்க பண்ணுவே. முதிர் வயதிலும் நான் கனிகள் தருவே,
முதிர் வயதிலும் நான் கனிகள் தருவேன். பசுமையும் செழுமையும் நிறைந்து வாழ்ந்திடுவேன். பசுமையும் செழுமையும் நிறைந்து வாழ்ந்திடுவேன். உலகின் மீட்பரே, உம்மை துதிப்பதும் புகழ்ந்து பாடுவதும் மிகவும் நல்லது. உலகின் மீட்பரே, உம்மை துதிப்பதும் புகழ்ந்து பாடுவதும் மிகவும் நல்லது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஜெபம் செய்ய கடவோம். அன்பின் ஆண்டவரே, மீண்டுமாக ஒரு பரிசுத்தமான ஓய்வு நாளிலும் கூட தேவரீர் எங்கள் ஒவ்வொருவரையும் சுவாமி இந்த இணையதளத்தினூடாக கூட்டிச் சேர்த்தபடினால் நன்றி. இவ்வளவு நேரமாக உம்மை பாடல்களால் மகிமைப்படுத்தி உம்முடைய வசனங்களை கேட்டு ஆண்டவரே வசனங்களினால் போஷிக்கப்பட்டு திருப்தி அடைந்தவர்களாக எங்களை முழுமையாக ஒப்பு கொடுத்து இப்பொழுது நாங்கள் அடைந்த இரட்டிப்பான ஆசீர்வாதத்துடன் வெளியே செல்லும் போது, இந்த உலகத்துக்கூடாக பிரவேசிக்கும் போது நாங்கள் அநேகரை சந்திக்க வேண்டியிருக்கிறது. ஆண்டவரே, எங்களுடைய நாவை கட்டுப்படுத்தி எங்களுடைய நாவு அநேகருக்கு ஆறுதலான விஷயங்களை தருவதாக, ஆண்டவரே அதன் மூலம் அநேகர் ரட்சிப்பை பெறுவதற்கு ஏதுவாக பயன்படுத்த, வசனங்களினால் நாங்கள் அநேகரை போஷிக்க எங்களுக்கும் நல்ல வாய்ப்பை தாருங்கள். இந்த தகப்பனை கொள்ளை நோய் சூழ்ந்த கால பகுதியிலும் கூட ராஜா, இந்த வார்த்தைகள் தகப்பனை இயேசப்பா பாவத்தில் ஜீவிக்கும் அநேகருக்கு சுவாமி ஒரு போஷணையாக சுவாமி பாவத்திலிருந்து விடுபடுவதற்கு ஏதுவான ஒரு நிவாரணியாக சென்றடைய தேவரீர் கிருபை செய்து வழி நடத்துங்க. எல்லா காரியங்களையும் உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்திலே, ஆமென். அறிவெல்லாம் கடந்த கடவுளின் சமாதானம் உங்கள் மனமெல்லாம் நிறையட்டும். கடவுளையும் அவர் மைந்தன் இயேசு கிறிஸ்துவையும் பற்றிய அறிவிலும் அன்பிலும் அது உங்கள் நிலை கொள்ளச் செய்யட்டும். தந்தை, மைந்தன், புனித ஆவியானவராகிய அனைத்து வல்ல கடவுளின் ஆசி எப்போதும் உங்கள் மீதும் உங்களோடும் நிறைவாய் என்றும் தாங்குவதாக. ஆமென்.